இங்க இதான் பியூடெக்ஸ் மருந்து. இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் உண்ணி மருந்துன்னு கேட்டால் தருவாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதே ரொம்ப கெமிக்கல் பவராக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, நம்ம பேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால சொல்கிறேன். இது எப்படி சொல்லணும்னா 2 டப்பு வச்சுக்கோங்க. ஒரு டப்பில் வந்துட்டு லிக்யூட் கலந்த தண்ணியும், இன்னொரு டப்பில் பியூர் வாட்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு புறாவை ஒரு இதில் முக்கி இந்த லிக்யூடில் முக்கி எடுத்த பின்னாடி ஸோ அந்த பியூர் வாட்டரில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ரிலீஃப் ஏன்னு சொன்னோன்னா கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, அந்த ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அந்த புறாவோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் ரொம்ப நம்மளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று ஸ்கின்னை பாதிக்கும், ஃபெதர்ஸை பாதிக்கும். மெயினாக என்னென்னா ஸோ விஷன் பவர் வந்து ரொம்ப கம்மியாயிரும். புறாவை நல்லா உள்ளே முக்கிடாதீங்க, கழுத்து வரைக்கும் முக்குங்க. கண்ணில் தண்ணி பட்டுச்சுனாவே விஷன் ப்ராப்ளம் ரொம்பவே கம்மியாகும். இதெல்லாம் முழுக்க முழுக்க நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள கெமிக்கல்ஸ். இது யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து புறாக்குன்னு தயாரிக்க கிடையாது. எந்த ஒரு டேப்லெட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு லிக்யூட் கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், புறாக்குன்னு இன்ன வரைக்கும் நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்படலை. ஸோ அதான் உண்மை. ஸோ கோழிக்கோ ஆடுக்கோ ஒன்று கொண்டு வரது தான். ஸோ அதை தான் நம்ம வந்து பேட்ஸுக்கோ அனிமல்ஸ்க்கோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால அதோட பவர் வந்து அதிகமாக இருக்கனால, இது சைஸில் ரொம்ப சின்னதுனால ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாவே மோஸ்ட்லி எல்லா புறாவுக்கும் போயிடும். ஸோ இது எந்த மாதிரி டைமில் பண்ணியிருக்கோன்னா, முட்டை வைக்கிற புறாவுக்கோ இல்லை சிக்ஸில் இருக்க புறாவுக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கொடுத்து அந்த புறாவை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ப்ராப்ளமாக கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ் தான், உடனே போகாது, மெதுவாக தான் போகும். ஸோ 3 to 4 வீக்ஸ் ஆகும் இது உடம்புலேருந்து சுத்தமாக க்ளீன் ஆகி போகிறதுக்கு. ஏன்னா அதுலேயே கீழே கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சிக்ஸ் வச்சிருக்குன்னா சிக்ஸ் மேலே போயிட்டு அது அரும்பே விட்டுருக்காது. அது மேலே போய் அந்த தாய்ப்புறா படுக்கிறப்ப இந்த கெமிக்கல் அதோட கண்ணில் அஃபெக்ட் ஆகலாம், இல்லைனா அதில் ஒரு ஸ்கின்ல அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா புறாவோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகும். ஸோ அதனால் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அதனால அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்லாம் போய் பண்ணிடக்கூடாது. நீங்கள் புறா வளர்க்குறீங்களா இல்லை ஆடு மாடு, ஸோ இந்த உண்ணி ஜஸ்ட் ஒரு உண்ணின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. இது ஈஸியாக டெத் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ மாட்டில் வந்துட்டு ஒரு உண்ணி வந்துச்சுன்னா அது சாகுற வரைக்கும் ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி நிறைய குட்டி போட்டு அந்த மாடவே கொன்றும். ஸோ மாடு வளர்க்குறவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ அது கோமாரி நோயின்னு சொல்லுவாங்க, உண்ணி நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ மாட்டுலேருந்து உண்ணியை எடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. புறாலேருந்து உண்ணியை எடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கையில் டெய்லியும் புறா பிடிச்சி உண்ணியை எடுத்து போடலாம். இது ஒன்று தான் பண்ண முடியும். இந்த உண்ணி வந்து ஃப்ளைஸ் மாதிரி இருக்கும், பறந்து இன்னொரு இடத்துல உட்காந்துரும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இது சிக்ஸ் இருக்குல்ல, சிக்ஸில் தான் அதிகமாக உண்ணி இருக்கும். ஏன்னா பெரிய புறா ஆயிடுச்சுன்னா புறா வந்துட்டு அந்த அந்த மசில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால ரத்தத்தை எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அதே சிக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாயிலேருந்து ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அது வச்சாவே போதும் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒட்டு உண்ணி தான் சொல்லுவாங்க. அது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும். இந்த மாதிரி புறா சின்ன சின்ன ரெப்டைல்ஸை சார்ந்து தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் புறாவோட சிக்ஸை செக் பண்ணாவே தெரியும் உங்களுக்கு, அதில் மட்டும் அதிகமாக உண்ணி இருக்கும். ஃபெதர்ஸே இருக்காது, ஆனால் அது மேலே உண்ணி ஒட்டி இருக்கும். ரீசன் என்னன்னா அதுலேருந்து ஈஸியாக ரத்தத்தை உரியலாம். அதனால தான், ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ அதனால இந்த உண்ணியை வந்துட்டு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. ரொம்ப வந்துச்சுன்னா கேஜவே இது லாஸ் பண்ணிடும். நம்மளுக்கு தெரியாது, இது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இதனால தான் பாதி நோய் பரவும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் தலை சுற்றி ஏதோ ஒரு நோய் கொண்டு வந்துவிடும். ஆனால் இதுதான் பரப்பி விடும். ஒரு புறா மேலே உட்காந்து அதில் இருக்க ரத்தத்தை குடிச்சு அதில் இருக்க நோயை வந்துட்டு இன்னொரு புறாக்கு ஈஸியாக பரப்பி விட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு புறா வளர்க்குறீங்கன்னா இந்த உண்ணியை கட்டுப்படுத்த பாருங்க. ஸோ இந்த உண்ணி மருந்து சொன்னால அதோட ரேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 50லேருந்து இருக்குது. 50, 75, 100, 125 அந்த மாதிரி. ஸோ நீங்கள் நார்மலாக புறாக்குனால ஒரு 50K வாங்கிக்கலாம். ஸோ எப்போ பிரித்து போகிறீங்களோ அந்த டைம் இயர்லி ட்வைஸ் பண்ணாவே போதும், சுத்தமாக உண்ணியே காலியாயிரும். ஸோ என்ன இருந்தாலும் இந்த உண்ணி வந்துட்டு தான் இருக்கும். பக்கத்தில் ஆடு மாடு வளர்த்தானா ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு வரும். அப்படி இல்லைன்னா ஒன்று இருந்தாலும் வந்துடும், அது குட்டி போட்டு தான் வரும். ஸோ இது வந்துட்டு ஒட்டு உண்ணி தான், நிறையாவே குட்டி போடும். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வெயில் டைமில் போடுங்க. ஆஃப்டர்நூன் டைமில் போட்டிங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் உடனே காஞ்சிரும். ஒரு 10 to 20 மினிட்ஸில் ஈஸியாக காஞ்சிரும். நான் இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஒரு புறாவை போடுறதுலையும் அது எல்லாமே சுத்தமாக காய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு புறா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 இயர்ஸ் தான். நான் இதுல இருந்து அதிகமாக கற்றுக்கல, ஆனால் நான் ஸ்டடீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ புறாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதை எந்த வழியிலையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கூகுளாக இருக்கட்டும், புக்ஸ் வாங்கி பார்க்கறதா இருக்கட்டும், நிறையா தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிறேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.